ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ M7 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. இது ஒரு பட்ஜெட் ஃபோனில் வருதுங்க. இது அந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லி பார்த்துலாங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Poco M7 5G ஆல்ரெடி M7 Pro வந்துருச்சு. இப்போ M7 வந்து வரப்போகுதுங்க. இதை பற்றி பார்த்துக்கலாம். 6.7 inch IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸில் வந்து 1200 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டிஸ்பிளே வந்து இந்த 10,000 செக்மெண்ட்டுக்குள்ளே இந்த டிஸ்பிளே தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க LCD டிஸ்பிளே தான் கொடுக்க முடியும். கூட 120 Hz கொடுக்குறது இப்போ ரேரு. அதே போல் 1200 nits தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? டிஸ்பிளே வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாங்க. அடுத்து 50 MPக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. கூடவே 2 MPக்கான டெப்த் கொடுக்குறாங்க. நம்ம கேமரா வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா நம்மளுக்கு 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கேமராவும் டீசெண்டாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த கேமரா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லை இன்னும் பெட்டராக வேணும் அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகுது. 15,000 செக்மெண்ட்டு 20,000 செக்மெண்ட்லாம் இன்னும் நல்லா கேமரா வேணுன்னா இன்னும் இருக்குதுங்க. அடுத்த பேட்டரி 5000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் போன டைம் 18 வாட் தான் கொடுத்தாங்க. இந்த வாட்டு எது கொடுப்பான்னு தெரியல. 18 வாட்டாகவும் இருக்கலாம், இல்லை 33 ஆகும். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு 33 கொடுக்கலாம். சப்போஸ் இல்லை 18 போதும் இந்த பட்ஜெட் அப்படின்னா 18 கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதில் 4GB RAM வேரியன்ட் இருக்குது, 6GB இருக்குது, 8GB 3 வேரியன்ட் இருக்குது. நம்மளுக்கு 4GB RAM வேரியன்ட் தான் நம்மளுக்கு அண்டர் 10K வரப்போகுதுங்க. ஆமாங்க. அப்புறம் 6GB RAM வேரியன்ட் இருக்குது, இது 3 RAM வேரியன்ட் இருக்குது. அப்புறம் ஸ்டோரேஜ் டைப்பும் 128GB இந்த ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குது. ஓகேங்களா? பெஸ்ட் வேரியண்ட்டில் இது வந்து RAM டைப். ஓகேங்களா? அதோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 4S Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸுங்க. இது பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் வந்து ஒரு நல்லாவே இருக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு 10,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராசஸ்னே சொல்லலாங்க. ஏன்னா 4+128GB வந்து ₹1 கம்மியாக நம்மளுக்கு மேபி 9,000 வர வாய்ப்பாக இருக்குது, இல்லை 10,000 வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் ப்ராசஸ் அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு 10,000 ஸ்னாப்ட்ராகன் 4S Gen 2ங்கிறது ஒரு நல்ல ப்ராசஸ் சொல்லாங்க. அடுத்து Android 15 வரப்போகுது. 5G சப்போர்ட் இருக்குது, IR+ சப்போர்ட் இருக்குது. அப்புறம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க. ஏன்னா இது வந்து ஏமோல் டிஸ்பிளே இருந்தால் தான் டிஸ்பிளே கொடுக்க முடியுங்க. இது வந்து IPS ஸ்க்ரீன் காட்டிங்கன்னா நம்மளுக்கு சைட் மவுண்டட் பவர் பட்டன் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் ரேர் கேமரா, அதாவது 50 MP கேமராவில் மேக்ஸிமம் 1080p வீடியோவை 30 fps வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த குவாலிட்டியே பெட்டர் தாங்க. அதே போல் நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயே அதே போல் 60 MP கொடுக்கறனால நம்மளுக்கு 1080p வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து எவ்வளோ ப்ரைஸில், கண்டிப்பாக 10,000 தான் வரப்போகுது. கண்டிப்பாக சொல்கிறேன், 10,000 நிறையா ஃபோன் வந்திருக்குது. போக்கோவும் ஒரு நல்ல ஃபோன்னு சொல்லாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வாங்குவோன்னு இருப்பீங்க. கேமர்ஸ் முக்கியமாக 10,000 நல்ல ஒரு கேமிங் ஃபோன் வேணுங்கிறவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவைங்க நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.